ஒன்று செய்வாங்க நிறைய பேர். சலாம் கொடுத்தொன்னே சரியா ஓடி போவாங்க ரூமுக்கு. நிறைய பேரை நான் பார்த்திக்கிறேன். சரியா அப்ப சென்னாலும் விளங்குதில்லை. நான் இப்பதான் ஏன் அதை உங்களுக்கு சொல்றேன்டா, சலாம் கொடுத்தோன்னே அங்க இங்க மாதிரி துவா அதெல்லாம் மீக்காதானே. நீ கவனம் வைக்கணும் என்னண்டா, அப்படியே பொறுமையாயிருங்க. சுண்ணத்தை தொல்லை எலும்புவானம், சுண்ணத்தை தொல்லுங்க. அதுக்கும் 1,00,000 நன்மை, 1,00,000 மடங்கு. ஏன் சுண்ணத்தை தொலைவானம்னு சொல்றேன்டா, அங்க இமாம் ஜமாத் முடிஞ்சத்தோட இன்னொரு தொழுகை நடக்கும். அதுவும் ஃபரலான தொழுகை, என்ன ஜனாசா. எனவேதான் லேடிஸுக்கு இங்க ஜனாசா தொழுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது இல்ல தானே. ஜென்ஸ்லயும் ரைட் நான் சொல்றேன்னா தொழுகை ஒரு ஜனாசா தொழுகை தொழுதங்கன்னா காபத்துள்ளால 1,00,000 ஜனாசா தொழுகைக்கு சமன். சரியா நினைச்சாலும் லைஃப்ல கிடைக்குமா இந்த சான்ஸ் உண்டு. எனவே காபத்துள்ளாலையும் மஸ்ஜிது நபவியிலையும் ஜனாசா தொழுகை ஒரு ஜனாசா இல்ல கொண்டு வந்து வச்சுப்பாங்க. ஒன்றுக்கு மேல 5 ஜனாசா 10 ஜனாசா எல்லாம் மீக்குமே. ஒவ்வொரு 5 நேர தொழு இமாம் ஜமாத்துக்கு பிறகும் ஜனாசா தொழுகை நடக்கும். சொல்லுங்களே ஒரு டைமுக்கு 10 வைங்களே, 5 வக்துக்கும் 10 10 5 50 ஜனாசா தொழுகைண்டா. இப்ப எத்தனை 50 லட்சம். 50 லட்சம் ஜனாசா தொழுகை லைஃப்ல நினைச்சாலும் தொழிலுமா. எனவேதான் இன்னொரு ஃபர்லுக்கான சான்ஸ் உங்களுக்கு இங்க எதனாலும் கிடைக்காது ஜனாசா தொழுகை. எனவேதான் அந்த 5 நேரமும் லட்சக்கணக்கான ஜனாசா தொழுகை தொழுகிறதுக்கான சான்ஸ் காபத்துள்ளால கிடைக்கும். எனவே சுண்ணத்தை அவசரப்பட்டு தொழாதங்க. ஜனாசா தொழுகையை தொழுது முடிஞ்சவரும் நீங்க சுண்ணத் தொழுகையை தொழுவுங்க. இது மர அங்க போயிட்டு ஞாபகப்படுத்திட்டு எல்லாம் மீக்க சான்ஸ் இல்லையே. எனவே இப்பதே சொல்றோமே. எனவே கட்டாயம் இதை நீங்க அதை அங்க போயிட்டு அந்த சப்ஜெக்டை பார்த்து கொள்ளுங்க. இதே மாதிரி அப்ப இங்கால ஜனாசா தொழுகை இன்னொரு முக்கியமான விஷயம். இதே மாதிரிதான் அங்க எங்க போன மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபவி போனாலும் இதே இதை பேணுங்க. அதுல மஸ்ஜித் நபவியில இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு